நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, நாம் யாருக்கு கீழ்ப்படிய போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். உலகத்திற்கு கீழ்ப்படிஞ்சால் அது வேற மாதிரி போகும். நம் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு தாய் தகப்பனை போல, உற்ற நண்பனை போல நமக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. வசனம் இப்படி சொல்கிறது, ஏசாயா 50:4, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் அதிகாலையில். நான் அதற்காக எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக 6ஆம் வசனத்தில், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் எங்கும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபத்திருக்கிறார், சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராக? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் அவன் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். எவ்வளோ அற்புதமான! நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று நம்மை தற்காத்து கொள்வதற்கும் நம்மளை வாழ்வடைய செய்வதற்கும் கர்த்தரே சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேரிடுதலை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். துதியின் சத்தமும் துதியின் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். உண்மையாங்க, நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி நம்மளை வாழ செய்வார். அவருடைய பலத்த கரத்தினால் நம்மை நடத்துவார். அது அவருடைய கரம், பலத்த கரம், அது அதிசயம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.